எப்படி வளரணும்? தீர்க்கதரிசியாக வளரணும். தீர்க்கதரிசின்னா குறி சொல்லுகிறவர்களை நான் சொல்லலை. நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன குழந்தை பிறக்கும், என்னைக்கு திருமணம் நடக்கும், இப்போ எனக்கு விஜய் ஆட்சி அமைப்பாரா, அல்லது ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா, எடப்பாடி ஆட்சி அமைப்பாரா, அதெல்லாம் குறி சொல்லுகிறவர். அப்படிப்பட்ட காரியத்தை நான் சொல்ல வரல. பக்தி விருத்தி அடைய, புத்தி அடைய, ஆறுதலை பெற, பொல்லாத பாவ வழிகளை வெளியரங்கமாக்கி கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிகிற அந்த வாழ்வுக்குள் அழைக்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் வாசி பார்த்தா, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, இயேசு உங்களை அழைக்கிறார் என்று கூவி அழைக்கிற தீர்க்கதரிசிகளாக வாழ, தேவனுடைய வார்த்தையை சரியாய் போதிக்கிற போதகர்களாக வாழ, ஒரு குடும்பத்தை, ஒரு மக்கள் கூட்டத்தை ஆண்டுக்குள் மேய்த்து நல்ல ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கிற ஒரு மேய்ப்பர்களாக வாழ, அநேக மக்களுக்கு எட்டுத்துக்கும் சென்று சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிற இப்படிப்பட்ட 5 வகையான ஊழியங்களிலும் இயேசுவாகிய தலையை பற்றி கொண்டு நீங்கள் வளரணுங்கிற புத்திமதியை எபேசு சபைக்கு எழுதுகிறார்.